பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேர் கழுதையின் அருமை. ஒரு ஊரில் ரொம்பவே அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு கழுதையும் ஒரு பசுவும் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கையில் ஒரு நாள் அந்த கழுதையும் பசுவையும் வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவர் தன்னோட பசுக்கிட்ட, என்ன பசுவே, பாலெல்லாம் கறந்து ரெடியாக வச்சிட்டியா? நான் போய் பால் விற்றுட்டு வரேன், எல்லாம் தயாராக இருக்கா அப்படின்னு பசுக்கிட்ட மட்டும் ரொம்ப ஆர்வமாக பேசிகிட்ருக்கிறார். அப்புறம் அவங்களோட மனைவி கூட பசுக்கிட்ட தான் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. பசுவே, பாலெல்லாம் கறந்து தயாராக இருக்குதா? பால் கொண்டு போய் விற்றுட்டு வந்துடலாமா அப்படின்னு பசுக்கிட்ட மட்டும் ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க. கழுதைக்கிட்ட கொஞ்சம் கூட பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவா கழுதையை பிடிக்காது. அப்படி இருக்கையில் அப்போது பசு சொல்லுது, பாலெல்லாம் கறந்து தயாராக இருக்குது, நீங்கள் கொண்டு போய் விற்றுட்டு வந்துடலாம், நான் எப்போவோ தயார் பண்ணிட்டேன் அப்படின்னு பசுவும் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அப்போது கழுதை, நான் கூட தயாராக இருக்கேன் வேலைக்கு, எங்கே என்னோடய அழுக்கு துணியெல்லாம் கொடுங்க, நான் போய் ஆத்தங்கரையில் போய் எல்லாத்தையும் துவைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கழுதை ரொம்ப ஆர்வமாக அவங்கக்கிட்ட கேட்டுட்ருக்கு. அப்போது பசுவோட பால் எடுத்துகிட்டு வந்து அதை கொண்டு போய் நான் ஊரில் விற்றுட்டு வந்துடுறேன் அப்படின்னு பசுவையும் கழுதையும் வளர்த்துட்ருக்கிறார் இல்லையா, அவர் சொல்லிகிட்டு இருக்கிறார். சரி, நீங்கள் எல்லாம் இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது கழுதைக்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டேங்கிறார். சரி, கழுதைக்கு வேண்டிய துணியெல்லாம் எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறார். அப்புறம் அவங்க மனைவியோ, சரிங்க, நீங்கள் போய் பாலை விற்றுட்டு வந்துடுங்க, கழுதைக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்றேன், அது போய் துணியெல்லாம் துவைச்சி காயப்போட்டு சாயந்தரமாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பால் எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே போய்டுறார். அப்புறம் அவரோட மனைவி கழுதைக்கிட்டையும் பசுக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. பசுவை, பாலெல்லாம் காலையிலே கறந்து தயாராக வச்சுட்ட, நீ கொஞ்சம் நேரம் ஓய்வெடு அப்படின்னு சொல்லிட்டு கழுதைக்கிட்ட, இந்தா உன்னோட அழுக்கு துணியெல்லாம் கொண்டாந்து வைக்கிறேன், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் ஆத்தங்கரையில் துவைச்சிட்டு சாயந்தரமாக வா அப்படின்னு ஒரு அக்கறையே இல்லாமல் பாசமே இல்லாமல் கழுதைக்கிட்ட மட்டும் பேசுகிறாங்க. பசுக்கிட்ட மட்டும் ரொம்பவே அன்பாக பேசுகிறாங்க. இதை பார்க்கையில் கழுதைக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரெண்டு பேர் ஒரே இடத்துல வளர்கிறாங்க, ஆனால் பசுக்கிட்ட மட்டும் அன்பாக பேசுகிறாங்க, கழுதைக்கிட்ட அன்பாகவே பேசலை. கழுதை ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு, சரிம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஆத்தங்கரையில் போய் நின்று ரொம்ப அழுகுது. என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என்னை பிடிக்கலை அப்படின்னு ரொம்ப வருத்தமாக தனியாக நின்று ரொம்ப சத்தமாக அழுதுட்ருக்குது. அந்த நேரம் பசு வந்துடுது. கழுதையே அழுகாத, நான் தான் உன்னோட நண்பன் வந்திருக்கேன், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பசு கழுதையை கூப்பிட்டுட்ருக்கு. அப்போது கழுதை, நீ இங்கேயும் வந்துட்டியா, சரி, நீங்கள் வந்து தெரிஞ்சால் அப்புறம் அவங்க என்னையை தான் திட்டுவாங்க, ஏன் பசுவே நீ என்னையை பார்க்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக சொல்லிகிட்ருக்கு. உனக்காவது என்னையை பிடிக்குதே, நீயாவது என்னையை பார்க்கறதுக்கு வந்தியே, அவங்களுக்கு தான் என்னையை பிடிக்காது, பரவாயில்ல, உனக்காவது என் மேலே பாசம் இருக்குது அப்படின்னு கழுதை சொல்லிகிட்ருக்கு. அப்போது பசு சொல்லுது, அப்படியெல்லாம் இல்லை, நான் உன் மேலே எப்பயுமே பாசமாக தான் இருக்கேன், ஆனால் அவங்க ஏன் தான் உன்னை திட்டுறாங்கன்னு எனக்கே புரியலை, எனக்கும் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ எவ்வளோ உழைக்கிற, காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் உழைச்சிட்ருக்க, நானாவது காலையில் மட்டும்தான் கொஞ்சம் நேரம் உழைக்கிறேன், ஆனால் நீ பகல் பூரா உழைச்சிட்ருக்க, அப்படி இருந்தும் உன்னை எதுக்கு தான் திட்டுறாங்கன்னு எனக்கே தெரில, ஆனால் இந்த திட்டுறதெல்லாம் நீ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு யோசனை சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு பசு வந்து கழுதைக்கிட்ட பேசிகிட்டு இருக்குது. அப்போது கழுதைக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்ல வருது இந்த பசு, என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு குழப்பத்திலே பார்த்துட்ருக்கு. அப்போது பசு சொல்லுது, நீ ஒரு நாள் முழுக்க காலையிலேருந்து சாயந்தரம் வரை துணியெல்லாம் நீ தான் துவைச்சிட்ருக்க, நீ என்ன பண்ணு, ஒரு நாள் பூரா வீட்டுக்கு வராமல் எங்கேயாவது ஒரு காட்டுப்பகுதியில் போயிரு, உன்னைய அவங்க ரொம்ப தேடுவாங்க, நீ இல்லாத நேரத்தில் தான் அவங்களுக்கு உன்னோட அருமையே தெரியும், ஏன்னா உன்னோட வேலையை யாராலையும் செய்ய முடியாது, அவங்களுக்கு உன்னோட கஷ்டம் தெரியணும், அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, நீ என்ன பண்ணு, இந்த துணியெல்லாம் கொண்டாந்து இன்றைக்கி வச்சிரு, நீ நாளைக்கு காலையில் எங்கேயாவது போயிரு, அவங்க அப்போ தான் உன்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்க, துணி துவைச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றது எவ்வளோ கஷ்டம், இந்த துணி மூட்டை எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதை அவங்க புரிஞ்சிக்கலை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. உடனே கழுதை,
இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க இத்தனை நாள் எனக்கு சாப்பாடு போட்டு என்னைய வளர்த்தாங்கல்ல, நான் அதுக்கு நன்றியாக தான் இருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது, இது தப்புன்னு தோணுது, எனக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கழுதை ஒரு மாதிரி பயத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்புறம் பசு வந்து, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, உன்னோட அருமை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீ செய்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டணும்னு தான் சொல்கிறேன். அவங்க தப்பாக உணர்ந்தோன்னே நீ எப்போதும் போல் வீட்டுக்கு வா, நீ எல்லா உதவியும் செய். நம்ம 2 பேர் இருக்கோம்ல, சேர்ந்தே அவங்களுக்கு உதவி செய்யலாம். அவங்க தான் நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, நமக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, ஒத்துக்கிறேன். ஆனாலும் நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல வாழ்கிறோம் இல்லையா? உனக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா நீ எவ்வளோ கஷ்டப்படுவ, உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசு வந்து ஒரு ஐடியா கொடுத்துட்ருக்கு. அதனால நான் சொல்கிறத கேளு, நீ இன்னைக்கு வா துணி எடுத்துக்கிட்டு, நாளைக்கு காலையில் நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது. அப்புறம் சாயந்தரமாக 2 பேரும் வர்றாங்க. அப்போது கழுதை வந்து, அம்மா நான் துணியெல்லாம் துவைச்சிட்டேன், வாங்க இந்தாங்க மூட்டையை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது. அப்போது அவர் வந்து, துணியெல்லாம் துவைச்சிட்டியா, சரி எல்லாத்தையும் எடுத்துரு அப்படின்ட்டு இப்போவும் ஒரு மாதிரி கொஞ்சம் திமிராவே தான் பேசிகிட்ருக்கிறாரு. இதுதான் வழக்கமான விஷயமாச்சே, அவர் என்னைக்கு கழுதைக்கிட்ட நல்லா பேசியிருக்கிறாரு. இது அப்படியே கேட்டுட்டு கழுதை வருத்தமாக தான் நிற்கிது. அப்புறம் அந்த அம்மா கூட கொஞ்சம் கூட ஒரு பிரியமாக பேச மாட்டேங்கிறாங்க. சரி சரி துணியெல்லாம் துவைச்சிட்டு அதுக்கா இவ்வளோ நேரம், சீக்கிரமே வர மாட்டேன் அப்படின்னு கோவமாகவே தான் பேசுகிறாங்க. கழுதைக்கு இப்போது நல்லாவே புரியுது. சரி, நம்ம பசு சொல்கிறது மாதிரி நம்ம கேட்டால் தான் சரியாக வரும் போல இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்குது. அப்போது கழுதை, சரிம்மா நான் இனிமேல் சீக்கிரம் வர முயற்சி பண்ணுறேன், என்னால் தான் லேட் ஆகிடுச்சு, நான் கொஞ்சம் நேரம் பண்ணிட்டேன் போல இருக்கு அப்படின்னு கழுதை தன்மையாக அன்பாக பேசுது. அப்புறம் பசு, எதுக்குமா சத்தம் போடுறீங்க, அதுதான் நிறைய துணி இருந்ததில்ல, எவ்வளோ துணி அது ஒரு ஆளால் துவைக்க முடியும், இருந்தாலும் அது எல்லாத்தையும் துவைச்சி எவ்வளோ சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்திருக்கு, நீங்கள் எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுட்ருக்கீங்க, அப்படிலாம் சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் ஆகிடுது. அப்புறம் காலையில் ஆனோடனையும் பசு பால் நிறைய கறந்து வந்துட்டு, பாலெல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்கு. அப்புறம், அம்மா இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், நான் காலையிலேருந்து கழுதையை தேடி பார்த்தேன், கழுதையை காணவே இல்லை, நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு பசு கேட்டுட்ருக்குது. அப்புறம் ஏன்னா பசுக்கு தான் தெரியுமே கழுதை எங்கே போச்சுன்னு. அந்த அம்மா, என்ன சொல்கிற, கழுதை எங்கேயாவது போயிடுச்சா, அது எங்கேயும் போகாது, இங்கே தான் இருக்கும், அது வேறு எங்கே போகுது, நல்லா தேடி பாருங்கள் எல்லாரும், அது இங்கே தான் எங்கேயாவது விளாண்டுட்ருக்கோம், நீங்கள் தான் சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க, அது என்றைக்கு தான் பொறுப்பாக இருந்திருக்குது, அதுக்கு பொறுப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு அந்த அம்மா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவர் கூட, ஆமாம் அது எங்கேயாவது இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம், சரி நான் பால் ஊருக்குள்ளே கொண்டு போய் விற்கும் போது எதுக்கும் ஒரு வாட்டி தேடி பார்க்குறேன், கிடச்சதுன்னா அனுப்பிச்சி விட்றேன். சரி, இவ்வளோ துணிகளை நீ என்ன பண்ண போகிற, உன்னால் தனியாக இதெல்லாம் செய்ய முடியாதே, சரி சரி கழுதை வந்துடும் அதுக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவர் பால் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அந்த அம்மா, என்ன கழுதை இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் காணோம், என்னவாயிருக்கும், ஐயோ இவ்வளோ துணியை நான் எப்படி துவைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பசு சொல்லுது, இப்படியும் கழுதை வந்துடுமா, கவலைப்படாதீங்க, நானும் தேடி பார்க்குறேன், நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பசு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்கு. அப்புறம் அவர் சாயந்தரமாக வீடு வந்துடுறாரு. வீடு வந்துட்டு மனைவி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, கழுதையை எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்தேன், எங்கே போணுச்சுன்னே தெரில, சரி எங்கேயோ போய் தொலையட்டும், போய் தொலைஞ்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அந்த அம்மா, ஏங்க ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க, எனக்கு இன்றைக்கி ரொம்ப சோர்வாக இருக்குது, ஏன் தெரியுமா, இன்றைக்கி நாள் பூரா எனக்கு ஒரே வேலை, அவ்வளோ துணி காலையிலேருந்து துவைச்சி எனக்கு சாயந்தரம் வரையும் வேலை இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு இப்போ தாங்க புரியுது கழுதை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், நம்ம அதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை, அதை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு இருந்தோம், கழுதை எப்படியாவது கிடச்சிடணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர், என்னம்மா சொல்கிற, அப்படியா, உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்ததா, ஐயோ இது புரியாமல் நம்ம எப்போ பார்த்தாலும் கழுதையை திட்டிக்கிட்டே இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அப்போது மனைவியோ சொல்கிறாங்க, ஆமாங்க ரொம்ப சோர்வாக இருக்குது, எனக்கே இப்படி இருந்துச்சுன்னா, பாவம் அது ஒரு பிராணி, அதை பிடிச்சி நான் அவ்வளோ சத்தம் போட்டுட்டேன், அது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இருந்தாலும் அது ஒரு நாள் கூட கஷ்டத்தை மூஞ்சில் தெரிவிக்காமல் எவ்வளோ சந்தோஷமாக வேலை பார்த்து கொடுத்துச்சு, நம்ம கொஞ்சம் கூட அதை புரிஞ்சிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட அருமை அவங்க இல்லாத நேரத்தில் தானே தெரியும். அப்புறம் அவர் கூட, ஆமாம்மா நீ சொல்கிறது எனக்கும் புரியுது, நானும் தப்பு பண்ணிட்டேன்,
எவ்வளோ திட்டியிருக்கோம் இந்த கழுதையை, ஒரு நாள் அது இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மாறி மாறி 2 பேரும் புலம்பிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கழுதை இல்லாததுனால அவங்களுக்கு ஒரு நாள் பூரா அதோட கஷ்டம் அவங்களுக்கு அப்போ தான் புரியுது. இவ்வளோ வேலை பார்த்துருக்குது அந்த கழுதை, நம்ம எவ்வளோ திட்டிட்டோம், அதை கொஞ்சம் கூட அதை மதிக்கவே இல்லை. இருந்தாலும் அது எவ்வளோ அன்பாக இருந்துச்சு நம்மக்கிட்ட, நம்ம வளர்க்குற பசுக்கிட்ட கூட அது அவ்வளோ அன்பாக இருந்தது. நம்ம ரொம்ப தான் பேசிட்டோம் அப்படின்னு 2 பேரும் அவங்களோட தப்பை உணர்ந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போது பசு இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வெளியில் நின்று கேட்டுட்ருக்கு. இப்போயாவது உங்களுக்கு புரிஞ்சுதே, சரி நம்ம போய் கழுதையை அழைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அழைச்சிட்டு வந்தால் சரியாக இருக்கும், கழுதைக்கும் அன்பு கிடைக்கும். இதை உணர்த்துறதுக்காக தான் கழுதையை நம்ம அனுப்பிச்சி வச்சோம். நம்ம செஞ்சது சரியாக தான் இருக்குது அப்படின்னு பசு தனக்குள்ளேயே நினச்சிட்ருக்குது. அப்புறம் கழுதையை தேடி அது ஒரு காட்டு பகுதிக்கு போகுது. ஏன்னா அங்கே தான் அதை அனுப்பிச்சி வச்சிச்சு. அப்போது கழுதைக்கிட்ட வந்து ரொம்ப ஆசையாக நடந்ததெல்லாம் சொல்லுது பசு. உனக்கு ஒன்று தெரியுமா, நீ இல்லாமல் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க, நான் சொன்னது போலவே நடந்துச்சு, உன்னோட அன்பை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஆசையாக சொல்லுது பசு. அதுக்கு கழுதை, அப்படியா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லை, என்னையே தான் பிடிக்காதே அவங்களுக்கு, எனக்கு இங்கேயே இருக்க பிடிச்சிருக்கு, நான் இப்படியே இங்கேயே இருந்துடுறேன் தனியாக, நீ போய் சந்தோஷமாக இரு அப்படின்னு சோகமாகவே சொல்லுது கழுதை. உடனே பசு, அப்படியெல்லாம் இல்லை, நிஜமாகவே அவங்களுக்கு உன்னோட அருமை புரிஞ்சிருச்சு, நீ இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீ அவங்களுக்கு சேவை செய்யணும்னு தானே நினச்ச, நீ வா முதல்ல இங்கேருந்து அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்கு. உடனே கழுதை, அப்படியா, நிஜமாவா, நான் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, என்னோட அன்பு புரிஞ்சிருச்சா அப்படின்னு உண்மையே ஒரு மாதிரி ஒரு ஏக்கத்தோடு கேட்குது. சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுது. அப்போது அவர் ரொம்ப மன்னிப்பு கேட்குறாரு கழுதைக்கிட்ட. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதுவரையும் உன்கிட்ட நான் நல்லா கூட பேசினதில்லை, எவ்வளவோ உன்னை கஷ்டப்படுத்தி பேசியிருக்கேன், இருந்தாலும் நீ எவ்வளோ அன்பாக இருந்திருக்கிற, ஒரு நாள் நீ இல்லைன்னொன்னே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க மனைவியோ, நான் தான் உன்கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்கணும், உன்னை நிறைய முறை நான் காயப்படுத்தியிருக்கேன், இருந்தாலும் நீ எவ்வளோ உதவி செஞ்சுருக்க, எவ்வளோ வேலைகள் செய்து கொடுத்துருக்க, உன்னோட சேவையை நாங்கள் பாராட்டலைனாலும் பரவாயில்ல, எவ்வளோ திட்டியிருக்கோம், உன்னை நாங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கலை, எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோம் தெரியுமா அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க கழுதையை பார்த்துட்டு. இதை பார்த்துட்ருக்கிற பசுவுக்கும் கழுதைக்கும் ஒன்றுமே புரியல. பசு, பரவாயில்ல, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கள கழுதையை பற்றி, கவலைப்படாதீங்க, இனிமே எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு பசு அதோட பங்குக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போது கழுதை, நிஜமாவா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சா, சரி எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷம், நான் எப்பயுமே உங்களுக்கு சேவை செஞ்சிட்ருப்பேன், நீங்கள் என் மேலே அன்பாக இருந்தால் போதும், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு அருமையாக பேசிகிட்ருக்க கழுதை. இதை கேட்ட அவர், நீ எவ்வளோ நல்லவளாக இருக்க, உன்னை நான் எவ்வளோ புரிஞ்சுக்காமல் போயிட்டோம், நீ நிஜமாகவே ரொம்ப நல்ல உதவி செய்கிற, நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு, சரி நான் போய் பால் எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே போய் பால் விற்றுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவர் பால் எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்ப தயாராகிறாரு. இனிமேல் எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம், சரி கழுதைக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து வைங்க, எல்லாருமே சேர்ந்து துவைப்போம், அது மட்டும் தனியாக எந்த கஷ்டமும் பட வேணாம் அப்படின்னு அன்பாக பேசுகிறாரு. அப்போது அந்த அம்மா கழுதைக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, நானும் உனக்கு உதவி செய்கிறேன், நீ மட்டும் இனிமேல் தனியாலாம் செய்ய வேண்டாம், நீ தனியாகவும் செய்துட்டு எவ்வளோ திட்டும் வாங்கியிருக்கிற, நீ எவ்வளோ நல்ல கழுதையாக இருந்திருக்க, உன்னைய புரியாமல் நாங்கள் எவ்வளோ பேசியிருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிமேல் உதவியாக இருப்போம் அப்படின்னு அந்த அம்மா அன்பாக பேசுகிறாங்க. அப்போது கழுதை சொல்லுது, அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை, நானே போய் எல்லாத்தையும் துவைச்சிட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லுது. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு கதையோடு பார்க்குறேன். பாய்.